ஹாய் டாமீஸ் அனியங்கசேயோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வில்லேஜ் கேர்ள் மேரிட் டு ஒன் சி வாஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அன்லவிங் கசின்ஸோட ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட பேக் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன்டா இந்த மாதிரி எதனால் நான் வந்துட்டு இந்த எஃப்எஃப் வந்து நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 47 மெம்பர்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு அழகாக அங்கே இருக்க ஃபோட்டோ சீனரிஸ்லாம் பார்த்துட்டு இவங்க தான் நம்ம மற்ற பொண்ணு அப்படிலாம் பேசிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்துடலாம். அப்படியே இப்போ ஒயன் சைடு தான் காட்டுறோம். ஒயன் நல்லா குப்பரை அடித்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஃபர்சானாவும் ஜெனியும் பார்த்து அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒயனோட அம்மா வந்துட்டு கதவை தட்டுறாங்க. ஒயன் ஒயன் எழுந்துரு, ஒயன் எழுந்துரு, வெளியே வா. இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. இந்தா புடி காஃபி. வீட்டுக்கு வந்த அவங்கள கவனிக்கவா இல்லை உன்னையே கவனிக்கிறதானே எனக்கு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து கீழே வா. ஏம்மா இப்படி பண்ணுற? அத்தையும் மாமன் தானே வந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் உன்னால் மேனேஜ் பண்ண முடியாதா? ஐயோ வயன், நீ என்ன லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? உன் மாமா பசங்க 7 பேர் இப்போ வந்திருக்காங்க, மரியாதையாக சீக்கிரம் குளிச்சு கிளம்பி கீழே வா. சரி, மாமா பசங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? சரி, நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அவங்க அம்மா கத்துலேயே வந்து ஜெனியும் ஃபர்சானாவுமே முழிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அழகாக வந்து குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. கீழே பார்த்தா பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. உங்கள் அம்மா வந்து சமைக்கிறது, உங்கள் அத்தை டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேகமாக போயிட்டு உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அங்கே வந்து ஒரே லுக்கு தான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் உங்கள் அத்தைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு சும்மாம்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து சிரிச்சிட்டு சரி இந்தா இந்த தோசையை கொண்டு போய் அங்கே வை. ஓகேம்மா. ஜெனி ஃபர்சானா சொல்லுங்கம்மா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லைடா வெளியே அப்பா இருப்பார், அப்பாட்ட போயிட்டு அந்த வாழை இலையை மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே பார்த்தா உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டிராக்டருக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா. என்னடா ஜெனி, என்ன வேணும்? அந்த மேலே இருக்க அந்த வாழை மரத்தில் இலையை மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எதுக்கு? இல்லைப்பா, அம்மா தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஓ சரி இரு, நான் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு வெட்டி ஜெனி கையில் வந்து கொடுக்குறாரு. உங்கள் மாமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் அப்பா கூட அப்படியே பேசிவிட்டு அவங்க 2 பேரும் நடந்து அப்படியே வந்து வராங்க. ஃபர்சானாவும் ஜெனியும் அந்த வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு அப்படி வராங்க. நீங்கள் எல்லாத்தையும் டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்து 7 பேருமே மேலேருந்து அப்படி ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி வராங்க. நீங்கள் 7 பேருமே பார்க்குறீங்க. இவனுங்க இப்படி ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தனும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்களே. இருக்காதா பின்ன, என் அத்தை பசங்களாச்சே, கண்டிப்பாக அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ ஃபர்சானா வந்து உங்களோட ஷோல்டரில் இப்படி கை வச்சுட்டு, என்ன மச்சான், என்ன உன் மாமா பசங்களெல்லாம் சைட் அடிக்கிற போல்? நீங்கள் வேற கம்முன்னு இருங்கடி, சும்மா பார்த்தேன், ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன்ல அதான். ஓ சரி வயன், வலியுது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. நீங்கள் அப்படி இல்லைடா ஸ்மைல் பண்ணிட்டு வாங்கடி நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. மெம்பர்ஸ்லாம் வந்து கீழே வந்தோடனே உங்கள் அப்பா கிட்ட வந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு பசங்களா எங்க அண்ணா எல்லோரும் வாங்க சாப்பிடுவீங்களாம்மா? ஒயன் என்னம்மா, போய் பாட்டி தாத்தாவையும் கூப்பிட்டுட்டு வாம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அப்போ தான் பாய்ஸ்லாம் உங்களை கவனிக்கிறாங்க.
இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க உங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க அத்தைக்கிட்ட வீடியோ கால் பேசும்போதெல்லாம் அப்பப்போ அவங்கள பார்க்குறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஆனால் அவங்க இது வரைக்கும் உங்களை பார்த்தது கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்களும் அம்மான்னு கூப்பிட்றீங்க. அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே அம்மான்னு கூப்பிட்றனால பாய்ஸ்க்குலாம் வந்து டவுட்டு. இவங்க 3 பேத்துல யாராக இருக்கும் அப்படிங்கிற மாரி நினச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு தம்பி வாங்கடா சாப்பிட்லாம் பசிக்கும். ஆல்ரெடி நைட்லாம் டயர்டாக இருக்கும்ல சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ஆ சரிங்க மாமா. ஒயன் சொல்லுங்கப்பா. தாத்தா பாட்டி கூப்பிட்டுட்டு வாம்மா. இதோ போகிறேன்ப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. பாட்டி தாத்தா 2 பேரும் சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க. ஆ இதோ வரேம்மா. என்ன சாப்பாடா உங்கள் அம்மா என்ன செஞ்சா? அதுவா இட்லி சட்னி சாம்பார் பொங்கல் வடைன்னு நினைக்கிறேன். என்னடி இத்தனை உங்கள் அத்தை செஞ்சுருக்காளா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாரிடா மிஸ், அந்த காலத்துலலாம் ஆயாங்கள்லாம் அப்படி தானே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இது பேட் வேர்டாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் பாட்டி தாத்தாலாம் உள்ளே வந்துடுறாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு அண்ணா நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் நானும் அண்ணி இதோ ஒயன் இருக்கா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல பார்த்துக்குறோம். நீங்கள் உட்காருங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுமே உட்காந்துறாரு. உங்கள் அப்பா உங்கள் மாமா வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. பாய்ஸ்லாம் அப்படியே பக்கத்தில் நம்ம ஹயாங் லைன்லாம் வந்து உங்கள் அப்பா பக்கத்துலேயும், நம்ம மேக்னி லைன்லாம் வந்துட்டு உங்கள் மாமா பக்கத்துலேயும் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பாட்டியும் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தாத்தாவும் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பெரிய டைனிங் தான். அதில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தை அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்மாலாம் வந்து சேர்ந்து பரிமாறுறீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் வடை வைக்கிறீங்க. உங்கள் அம்மா இட்லி வைக்கிறாங்க. ஓகேவா? உங்கள் அத்தை பொங்கல் வைக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு அத்தை சொல்லு ஆரம். இல்லை இதில் எது உங்கள் பொண்ணு? உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குத. ஆனால் யாருன்னு தான் தெரியல. இதோ நிற்கிறாளே ஒயன் அவள் தான் என் பொண்ணு. அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நல்லா இருக்கேன் ஒயன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆரம்பிக்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ ஜின் வந்துட்டு ஒயன் நல்லா வளர்ந்துட்டால, சின்னதாக இருந்தா ஜேகேவோட சின்னதாக இப்போ நல்லா வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்களும் தான் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் நாங்கள் எல்லாருமே வளர்ந்துட்டோம். நீயும் வளர்ந்துட்ட அழகாக இருக்க. தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன வயன் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்க. மாமான்னு கூப்பிடு. பாட்டி மாமான்னு கூப்பிடுடி. சரி பாட்டி. சரி மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பியும் ஜின்னியும் பார்த்து சொல்கிறீங்க. மற்ற 5 பேருக்கும் செம்ம கோவம் வருது. என்னடா இவளை மட்டும் மாமான்னு கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. சரி 5 பேரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் இலைய போட்டு வெளியே வந்து தட்டு மாதிரி வச்சு அது மேலே இலைய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வெளியே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் தம்பி அருண் மொத்தம் 4 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. பாய்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் பரிமாறிக்கிறோம் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்களுமே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் 4 பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தம்பி வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பசங்களோட சேர்ந்துட்டு வெளியே போயாச்சு. நீங்கள் 3 பேரும் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்கீங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தண்ணி விட்றதுக்காக அப்படி வந்து போயிட்டு அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தோட்டத்தில் வந்து அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஈவினிங் போல் இப்போ ஆகுது. உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு மேலே போகலாமான்னு கேட்குறாங்க உங்கள் அத்தைக்கிட்ட. உங்கள் அத்தை இல்லை வேணாம் நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன், அவனுங்க வந்ததுக்கப்புறம் இங்கேயே குடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அத்தை வந்து மேலே போகிறாங்க. மேலே பார்த்தா பாய்ஸ் எல்லாம் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம
ஜின்னும், ஜேஹோப்பும் வந்துட்டு ஒரு கட்டில்ல படுத்திருக்காங்க. அண்ட் ஆரமும், நம்ம வியும் வந்துட்டு ஒரு கட்டில்ல படுத்திருக்காங்க. அப்புறம் ஷூகா, ஜிமின், ஜேகே 3 பேரும் ஒரு கட்டில்ல படுத்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் படுத்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆரம் மட்டும் வந்து முழிச்சிருக்காரு. அவர் முழிச்சிட்டு உட்காந்த புதுசுலயே புக்ஸ் ஏதோ வந்து படிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா உள்ளே போட்டு, "ஆரம், என்னடா நீ தூங்கலையா?" "ஆ இல்லைம்மா, இப்போ தான் ஏந்திச்சேன். சரி கொஞ்ச நேரம் புக்ஸ் படிக்கலாமேன்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்து படிச்சிட்ருக்கேம்மா." "ஓ சரி சரி. உன் தம்பிங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல." "ஆ ஆமாம்மா, பாருங்களேன் ஜேகேவும் ஜிம்மினும் எப்படி கட்டி பிடிச்சி உருண்டுட்ருக்காங்கன்னு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து சிரிச்சிட்டு, "இவனுங்களுக்கு இவ்வளோ வயசாகியும் ஒரு மெச்சூரிட்டியே வரல. வீட்டில் தான் இப்படி இருக்காங்கன்னா வெளியே வந்து இப்படி தான் இருக்கானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வியும் நம்ம ஜேஹோப்பும் வந்து ஒன்றா படுத்திருப்பாங்க இல்லையா, சரி ஆரமும் ஒன்றா படுத்திருப்பாங்க இல்லையா, வி வந்துட்டு ஆரமோட லெக்ஸ் மேலே லெக்ஸை போட்டுட்டு படுத்துட்ருக்காரு. ஆரம் வந்துட்டு அவரோட கையெடுத்து வி மேலே தலை மேலே வச்சுட்டு இப்படி ரப் பண்ணி கொடுத்துட்டே புக்ஸ் படிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜேஹோப்பையும் ஜின்னியும் பார்த்தா அவங்க 2 பேரும் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் திரும்பி. ஷிவ்கா வந்து யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு குப்பரை அடித்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு கிடக்காங்க. "டேய் ஆரம், இவங்களெல்லாம் எழுப்பி கீழே கூட்டிகிட்டு வாடா." "எதுக்குமா?" "அதுவா, காஃபி காஃபி குடிக்க." "காஃபிக்கு எதுமா கீழே வரணும், நீயே எடுத்துகிட்டு வாம்மா மேலே." "டேய், நம்ம என்ன நம்ம வீட்டில் இருக்கோமா? உங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம், உங்கள் மாமா வீட்டில் இருக்கோம். எல்லாம் கீழே உட்காந்து ஒன்றா குடித்தா தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆரம் வந்துட்டு வியை வந்து நகர்த்தி படுக்க வச்சுட்டு வியை வந்து பொறுமையாக தட்டி எழுப்புறாங்க. வி வந்து எழுந்து, "என்ன ஹயாங், என்ன வேணும்?" "டேய் எந்திரா, கீழே வர சொல்கிறாங்க." ஐயோ, திரும்ப எதுக்குங்க கீழே போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆரம் வந்துட்டு, "டேய் டேய் எந்திரி எந்திரி, அந்த ஷூகா எழுந்தானா அவ்வளோதான், முடிஞ்சோம் நம்ம." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆரம். ஐயோ ஆமாம் ஆமாம், நான் போய் மற்றவங்களெல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்துட்டு ஜேஹாப்பையும் ஜிம்மி எழுப்புறாரு. நம்ம ஆரம் வந்துட்டு ஜிமினி ஜேகேவோ தட்டி தட்டி எழுப்புறாரு. அப்போ வந்து ஜிமின் வந்துட்டு ஆரம்க்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, அதாவது கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு, "ஹயாங் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ஹயாங்" அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு முழிச்சிட்டாரு. அவர் வந்து ஜிமின் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. "டேய் என்னடா பண்ணுற?" அப்படின்னு சிரிச்சிட்ருக்காரு. நம்ம ஜின்னும் ஜேஹோப்பும் எழுந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் இப்போ ஷுகாவை தான் பார்க்குறாங்க. ஷுகா வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. "இவனை யாரா எழுப்ப போகிறது?" "ஐயோ நானும் எழுப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஹயாங் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. அவனுக்கு நான் அண்ணனா வேணா இருக்கலாம், ஆனால் அவனை எழுப்புனா நீ அவ்வளோதான் முடிச்சிருவான், நீயே எழுப்பிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. உடனே ஜேஹோப், "நானும் எழுப்ப மாட்டேன்." ஜிமின் வந்துட்டு, "நான் வேணா ஹெல்ப்பவா?" அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் வந்து ஜிமின்னு பார்க்குறாங்க. "டேய் கண்டிப்பாக உன்னை அடித்து துரத்திடுவான், வேணாம் நீ வாயை மூடிட்டிரு, அவன் எப்போ எழுந்து வரானோ அவன் வரட்டும், நம்மளாம் கீழே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு, இந்தாங்கடா காஃபி." "அம்மா எங்களுக்கு காஃபி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு வீமின் குக் வந்து சொல்கிறாங்க. "டேய் டேய் தெரியும்டா, இந்தாங்க உங்களுக்கெல்லாம் மில்க் ஷேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்கள் மாமா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. "தேங்க்யூ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்துட்டு சொல்கிறாரா. அவர் அந்த மாதிரி ஒரு சைல்டு வாய்ஸில் பேசுகிறது உங்கள் அப்பாவுக்கு வந்து கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக வருது. அவர் சின்ன வயசுலேயே பார்த்தா அதே வி இப்போவுமே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவருமே ஸ்மைல் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு, "தம்பி, ஷுகா வரலையா கீழே?" இல்லைத்த, அவன் தூங்குறான், அவனை எழுப்புனா அவ்வளோதான் வீடை ரெண்டாக்கிடுவான்." "ஏன்பா?" "இல்லைத்த, அவன் எழுப்புனா திட்டுவான் அத்தை, அதான் நாங்கள் எழுப்பல, அவனே எழுந்துச்சி வந்துடுவான்." சரிப்பா, வேணா நான் அருணை விட்டு எழுப்ப சொல்லவா?" "இல்லைத்த வேணாம்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு, ஆமாம் நானும் போகல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து வெளியே கிளம்புறாங்க. அதுக்கு வந்து உங்கள் அம்மா வந்துட்டு, "எங்கடா போகிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைம்மா, பக்கத்து ஊரில் ஏதோ
அன்னதானம் போடுறாங்களா, நான் போய் அப்படியே சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஊர் திருவிழா வச்சுட்டு எங்கடா பக்கத்து ஊருக்கு அலையிற, அதுவும் நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு போய் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு தனியாக போறியா, வேணாம் வேணாம் அதெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா ப்ளீஸ்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேம்மா, தடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைஸாக நழுவிட்டான். இப்போ கரெக்டாக ஒயன் அப்புறம் வந்து ஃபர்சானா ஜென்னி 3 பேருமே வந்துட்டாங்க. இப்போ வந்து ரியா ரீனாவுமே இருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அதாவது ஒயனோட ரூமுக்கு வந்து எல்லா 5 பேருமே போகிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்க. ஒயன், என்னம்மா, மேலே சுகா தூங்கிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் எழுப்பி கூப்பிட்டுட்டு வாம்மா, காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போறீங்க. மற்ற பாய்ஸ்க்கெல்லாம் அடி வயிற்றுல வந்து புளியை கரைக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க கூப்பிட்டு எழுப்புனாலே பயங்கரமாக கொந்தளிச்சிருவார் சுகா. இப்போ நீங்கள் வந்துட்டு போய் கூப்பிட்றனால என்ன பண்ண காத்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகா வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவரை பார்க்குறீங்க. அவர் ஒரு சின்ன பிள்ளாவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு சைடான போஸில் வந்து தூங்கிட்டுருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு, இதுதான் சுகால, அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கான், பூனைக்குட்டி மாதிரியே இருக்கான். என்ன பண்ணுறது, இந்த பூனைக்குட்டி எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு, மாமா மாமா, யார் இது, என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, மாமா கொஞ்சம் எழுந்துருங்க, கீழே அம்மா கூப்பிட்றாங்க. என்னது மாமாவா அப்படின்னு டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாரு நம்ம சுகா. அதுக்கு நீங்கள் வந்துட்டு, சாரி மாமா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஆனால் அம்மா கூப்பிட்றாங்க, கொஞ்சம் கீழே வரீங்களா. எதுக்கு. காஃபி குடிக்க. காஃபியா, எனக்கு அதெல்லாம் வேணாம். வாங்க மாமா ப்ளீஸ் வாங்க, எனக்காக வரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா. சுகா உங்களை மாதிரி ஒரு மாதிரி பம்பாஸ்டிக் சைட் ஹை அந்த மாதிரி உங்களை விட்டுட்டு, எதுக்கு, எனக்கு வேணால் காஃபி இங்கே எடுத்துகிட்டு வந்து தர சொல்ல எங்கள் அம்மாவை. மாமா கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சுகாக்கு வந்து இதை பார்க்கும்போது லைட்டாக ப்ளஷ் ஆகுது. ஏன்னா நீங்கள் மாமா மாமான்னு அவங்கள கூடும்போது அவ்வளோ ஒரு ப்ளஷிங்கோடு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போய்ட்றீங்க. அப்புறம் சுகாவுமே கீழே வந்திருப்பார். பாய்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வரத. நீங்கள் இப்படியே பொறுமையாக வந்துட்டு, அம்மா அவர் கீழே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாய்ஸ்லாம் டக்குன்னு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு, எப்பட்றா எழுப்புனா, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுகாவுமே வந்துடுறாரு. சுகா வந்தோடனே நம்ம ஜிம்மின் வந்துட்டு, என்ன ப்ரோ எழுந்துட்டீங்க போல். ஆமாண்டா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன். எங்கே ப்ரோ, நாங்கள் எழுப்பலான்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு தெரியுமே, அதான் வந்து எழுப்பல. ஒயன் வந்து எழுப்புனாலே எப்படி எழுந்துக்கிட்டீங்க. அதுவா ஜிமேன், சும்மா அது அப்படி தான் இருந்துப்பேன், உனக்கு என்ன, உனக்கு பிரச்சனையா ஏதாவது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பாய்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாம் வெளியே உட்காந்து காத்தோட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு நொண்டி பிடிச்சி விளையாடுறது அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு கிடக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இதை அப்படி குறுக்குன்னு பார்த்துட்டு, ஒயன் சொல்லுங்க மாமா, இந்த கேம் நானும் விளாட்லாமா. விளாட்லாம் வாங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாம் விளையாண்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகே வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எல்லாருக்கும் வந்து உள்ளே வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜேகே வந்துட்டு க்ளோஸ்னால் ரொம்ப க்ளோஸாக இல்லை, லைக் கேமில் ஜெயிச்சிட்டா உங்ககிட்ட ஹைஃபை பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேர் டீம்மேட்ஸாக விளையாடுறனால உங்கள் கையெல்லாம் பிடிச்சி பேசுகிற அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் இது கண்டு ஜெல்லஸ் ஆகுது. ஸோ அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு திரும்பிட்டு, ஒயன் நான் விளையாட வரல, போதும் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா ஆச்சு இவருக்கு,
இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தாரு இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாரி நீங்கள் திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயாச்சு. ஸோ இதோட இந்த பார்ட்டை நம்ம இங்கே என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய், லவ் யூ சரங்கே.